வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான கோவக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் மல்லி விதை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்துருங்க. 3 நிமிஷத்துலேயே இது எல்லாமே நல்லா வறுபட்டு சூப்பராக மணம் வருங்க. இப்போ இதை அடுப்புல இருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான ஒரு பொடியாக அரைச்சி வச்சிருங்க. அடுத்து கோவக்காயை நறுக்கிடலாங்க. கோவக்காயில் 2 சைடு இருக்க நுனியை நறுக்கிட்டு நீளமாக 4ஆ நறுக்கிடுங்க. இதே மாதிரி எல்லா கோவக்காயுமே நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. நீளமாக நறுக்குன கோவக்காய் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே கோவக்காய் நல்லா வதங்கிருங்க. கோவக்காய் பாதி வதங்கினதுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிடுங்க. இப்போ பாருங்க, கோவக்காய் சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 4 கப் அளவுக்கு வேக வச்சிருக்க சாதம், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக பொடியாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான கோவக்காய் சாதம். இது கூடவே தயிர் பச்சடி, அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.